ஏப்பா இந்தியா இதைத்தான் எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட. டே 5ல் இன்னைக்கு மேட்ச் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்னைக்கு டே 5 பார்க்குறதுக்கு முன்னாடி டே 4ல் என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம். என்ன ஸ்கோர்னு ஸ்ரீலங்கா 84க்கு 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீலங்கா நீடட் 288 ரன்ஸ் இன்றைக்கி வின் பண்ணோம். ஸோ டே 5 ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரெஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் கோச் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி ரெயின் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே செஷனை கம்ப்ளீட் பண்ணியிருங்க, நம்ம ஈஸியாக வின் பண்ணுற இது ஸ்டேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி கோச்சை சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படியே இந்தியா பவுலர்ஸ் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. அதாவது லாங் பிரேக் த்ரூவே வராமல் இருந்தப்போ திடீர்னு அந்த இடத்துல ஒரு விக்கெட் வேணும்னா அது ரவீந்திர ஜடேஜனால் மட்டும்தான் முடியும். அதுதான் அவர் நம்ம இந்தியன் டீமுக்கு எடுத்து கொடுத்துருக்காப்ப விக்கெட்டு. வேறு லெவலான ஒரு அருமையான விக்கெட்டுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு செஷன் முடியுது, 2 செஷன் முடியுது, பட் விக்கெட்டே வரலைங்கிறப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் விக்கெட் எடுக்கணும்னா அது ஜடேஜனால் மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு நம்ம ரவீந்திர ஜடேஜா. ஸோ அதன் மூலியமாக இந்தியா கம்பேக் கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறமா 5 விக்கெட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிரசித் கிருஷ்ணா அவர் கடமைக்கு ஒரு விக்கெட்டை போட இந்தியா ரொம்ப டாமினேஷன் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்கா பேட்ஸ்மேன்ஸை. ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ இன்னும் 5 விக்கெட்டை எடுக்கணும், அது சாத்தியமா அப்படின்னு போகிறப்ப அதுக்குள்ளே வேறு என்ன ஆகி போச்சுட்டா லஞ்ச் பிரேக் விட்டாங்க. அதில் பாருங்கள் 175க்கு 6 விக்கெட்டு. அதில் பார்ட்னர்ஷிப் தினுஷா 65 ரன்னோ, டி சில்வா 59 ரன் எடுத்து அவுட் ஆகிட்டாப்புல. ஸோ ஸ்ரீலங்கா வின் பண்ணக்கு ஒரு சான்ஸே கிடையாது. ஏன்னா இன்னும் 200 ரன்கள் ப்ளஸ் அடிக்கணும். ஸோ இந்தியா நீட் 4 விக்கெட்ஸ் டு வின். அதாவது ஸ்ரீலங்காவுக்கு வெறும் 4 விக்கெட் தான் இருக்குது, பட் இந்தியாவுக்கு 4 விக்கெட் இருக்குது. ஆனால் அடிக்கணும்னா 200 ரன் ப்ளஸ் அடிக்கணும். ஸோ அது பாசிபிளே கிடையாது. பிரசித் கிருஷ்ணா 2 விக்கெட்டும், மேனஸ் 2 விக்கெட்டில் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு தம்பிளிங் கம்பேக்குன்னா நம்ம மேனவ் சுதார்னு சொல்லலாம். அதாவது ஒரு பால் போடுறாரு, அது எப்படி போச்சுன்னே தெரியாமல் விக்கெட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விக்கெட்டை போட்டிருக்காப்புல மேனவ் சுதார். என்ன மாதிரி பால், கூகுளி, தியூஸ்ரா, நக்கிள் பால் எல்லாமே போட்டு சிறப்பான தரமான சம்பவங்களை பண்ணார் பாருங்கள் மேனவ் சுதார். அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஜடேஜா போயிட்டு அந்த இடத்துக்கு யார் ரீப்ளேஸ் பண்ணுவான்னு எல்லா இந்தியன் ஃபேன்ஸும் நினச்சப்போ, ஸோ இப்போ மேனவ் சுதாரை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரவிச்சந்திரன் இப்போ வாஷிங்டன் சுந்தர் உருவாகிட்டார். பட்டு இப்போ ரவீந்திர ஜடேஜா யாருன்னு பார்த்தா மேனவ் சுதார். அதாவது பவுலிங்லையும் சரி பேட்டிங்லையும் சரி. ஸோ ஃபைனலி ஹீ காட் 5 விக்கெட்ஸ். அதாவது 5 விக்கெட்ஸும் தாண்டி 6 விக்கெட் எடுத்துட்டாரு. அதே மாதிரி இந்த டெஸ்ட் மேட்ச்சில் 10 விக்கெட் எடுத்திருக்காப்புல. அதாவது இது நியூ ரெக்கார்டு. ஹர்பஜன் சிங்ஸ் 160க்கு 10, 161க்கு 10 விக்கெட் எடுத்திருந்தாப்புல ஸ்ரீலங்கன் கண்டிஷனில். அதேமாரி இன்றைக்கி அதை நியூ ரெக்கார்டாக உடச்சி, அதுதான் போகிற ரெக்கார்டாக இருந்தது, அதை உடச்சி 131 ரன்னுக்கே 10 விக்கெட்டு எடுத்து வேற உள்ள தரமான சம்பவங்களை பண்ணியிருக்காப்புல மேனவ் சுதார். ஸோ டே பை ரிசல்ட்டை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியா வின் பை 165 ரன்ஸில் வின் பண்ணிட்டாங்க. ஸ்ரீலங்கா 206 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ தினுஷா செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 100 ரன்னும், செகண்ட் இன்னிங்ஸில் 84 ரன்னும் அடிச்சிருக்காப்புல. ஸ்ரீலங்கன் சாயில், ஸ்ரீலங்கன் கண்டிஷன், ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன் லிஸ்ட்டில். ஸோ நம்ம இதில் தேவ்தத் படிக்கல் 167 ரன் அடிச்சிருக்கேன். மேனவ் சுதார் 6 விக்கெட்டு. ஸோ 10 விக்கெட் எடுத்திருக்காப்புல. ஸோ மேன் ஆஃப் தி மேட்ச் ஒருத்தர் கொடுத்தாகணுமா இல்லையா, அது யாருன்னா நம்ம தேவ்தத் படிக்கல் தான். ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எல்லோரும் அந்த மழையினால் திணறப்போ நம்ம தேவ்தத் படிக்கல் 230 பாலுக்கு 167 ரன் அடித்து தரமான சம்பவம் பண்ணார். ஸோ அதே மாதிரி தான் தேவ்தத் படிக்கல் செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் மழை வந்தப்போ 75 பாலுக்கு 44 ரன்களை அடித்து ஸோ தரமான சம்பவங்களை பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு தான் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் போகுது. ஸோ இதுக்கப்புறமா இந்தியா ஃபஸ்ட்டு மேட்சை வெற்றி பெற்றாங்க. 1-0 என்ற செட்களில் முன்னில் இருக்கிறாங்க. அடுத்து வரும் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்தியா 2-0 ஜெயிப்பாங்களா இல்லை 1-1 ஸ்ரீலங்கா முடிப்பாங்களான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.